என்னாச்சு? எப்ப வந்த? வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம்? ஏதாவது ப்ராப்ளம் என்னன்னா ஆஃபீஸ்க்கு வரும்னு தெரியாதான். என்னாச்சு? சொல்றேன். என்ன பிரச்சனை? பிரச்சனை தான் இல்ல, வேற ஒரு இடத்துல பிரச்சனை. அதான் உனக்கு பிரச்சனைனா தான் எல்லாரும் இருக்கோமே. வேற யாருக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஹோட்டல்ல சாப்பிட போனோம், அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நமக்கு இல்ல, இன்னொருத்தருக்கு ஆயிடுது. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். என்னாச்சு? என்னன்னாக்கா நாங்கள் ஹோட்டல் சாப்பிட போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஆஃபீஸ் இதுக்காக சாப்பிட போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த டேபிள்ல வந்துட்டு கொஞ்சம் எலைட்டடான பசங்க இருந்தானுங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்த பொண்ணை வந்துட்டு இவங்க கேமரால வந்துட்டு தெரியாம போட்டோ எடுத்துட்டே இருந்திருக்காங்க போன்ல. அது அங்க இருக்க வெயிட்டர் வந்து பார்த்துட்டு, சார் இதை பண்ணாதேன்னு சொன்னோன்னே அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அவனுங்க அந்த பொண்ணு போட்டோ எடுத்ததுல எல்லாத்தையும் தெரியுது. அப்புறம் போலீஸை கூப்பிட்டுருக்காங்க. ஹோட்டல் மேனேஜர் போட்டோ எடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணை வந்துட்டு கண்டபடி எல்லாம் போட்டோ எடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த வெயிட்டர் வந்துட்டு கேசர் இப்படி பண்ணி கேட்டது. அந்த வெயிட்டரோட தகராறு இருக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் போலீஸை கூப்பிட்டாங்க. பட் எல்லாமே வழக்கம் போல மாறிடுச்சு. சரி, அந்த பொண்ணு எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கலையா தெரிஞ்சதுக்கு அப்புறம்? அந்த பொண்ணு ஸ்டெப்ஸ் எடுக்க ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா போலீஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டு வழக்கம் போல அந்த சொசைட்டியோட மாரல் அது இதுன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்துட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கலையா? போலீஸ் வந்தாங்களா? அட்லீஸ்ட் கம்ப்ளைண்ட் அந்த போலீஸ் வந்தாங்க, எல்லாம் ஏதாச்சும் இது சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்துட்டு வேற எதுவும் பண்ண போலீஸால என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்ப என்ன பண்றது? இப்ப இவனுங்களை தண்டிக்கிறது வேற வழியே கிடையாது. ஒரு பொண்ணோட உரிமை இல்லாம இல்ல ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை வந்து ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுத்தாலே அது வந்து ஒரு பெரிய தப்பு. இப்ப பாரதிய நியாய சங்கீதா ஆக்ட் 2023 அந்த ஆக்ட் படி ஒரு பொண்ணோட உரிமை இல்லாம இரு, நான் உனக்கு பார்த்தே சொல்றேனே, அதை உனக்கு படிக்கிற உனக்கு அப்பதான் புரியும். செக்ஷன் 77 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதா ஆக்ட் படி ஒரு பொண்ணோட உரிமை இல்லாம ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம போட்டோவோ வீடியோவோ எடுத்தாங்கன்னா, அதாவது ஒரு பொண்ணு பிரைவேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இருக்க வேண்டிய இடத்துல அவளோட உரிமை இல்லாம இல்ல அவளோட சம்மதம் இல்லாம வீடியோவோ போட்டோவோ எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் தான். அது முதல்ல வாயரிசம்ல ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அது வந்து 3 years வரைக்கும் நீட்டிப்பு பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த அஃபென்ஸை பொறுத்து. அதுக்கப்புறம் இன்கேஸ் அவன் ரிப்பீட்டடா அதே மாதிரி தப்பு பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் அந்த ஜெயில் தண்டனை வந்து நீட்டிக்கப்படலாம், ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்க்கு மட்டும். சட்டங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. ஆனா நம்மளுடைய சமூக கட்டமைப்பை வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது. ஏன்னா சமீபத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்களுடைய போனை வந்து திருடிட்டு போய் யாரோ வந்துட்டு மார்பிங் பண்ணி எல்லாம் இது பண்ணி கடைசியில் அந்த பொண்ணு மேல தப்பே இல்லை, ஆனா அந்த பொண்ணு இறந்துருச்சு. அப்படின்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கும் போது பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமா போய் புகார் கொடுக்கணும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு அந்த குடும்பங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையாள முடியுமா போலீஸால? தாராளமா பண்ணலாம். அதுக்கு நீங்க மனு கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்குன்னே தனி நீதிமன்றங்கள் இருக்கு, தனி சட்டங்கள் இருக்கு. அதுபடி தாராளமா உங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு நீங்க புகார் கொடுக்க முடியும், வழக்கு நடத்த முடியும். சரி, நான் இப்போதைக்கு கிளம்புறேன். ஓகே, எனக்கு கால்ஸ் வந்துட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். அண்ட் இந்த மாதிரி பிரச்சனையை பத்தி யாராவது பேசினாங்கனாலும் நீ இதை மத்தவங்களுக்கு சொல்லு, அப்பதான் எல்லாருக்கும் இதை பத்தி தெரியும். அதே மாதிரி இதுல இதை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நாளைக்கு உங்க தங்கச்சிக்கோ வேற யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இதை மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வந்துட்டு பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னன்றது நாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றோம். அடுத்து உங்களுக்கு என்ன பேசணும்னு உங்க மனசுல இருந்தாலும் நீங்க எங்க கிட்ட கேளுங்க, நாங்க உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கோம். ஒரு பெண்ணோட தன்மானத்தை இழிவுபடுத்துற மாதிரியோ ஒரு வார்த்தை சொன்னாலோ இல்ல அவங்க மேல ஏதாவது ஒரு உருவகப்படுத்தி ஏதாவது காமிச்சாலோ இல்ல அவங்க செய்கை மூலமாவோ ஒளி எழுப்பியோ அவங்கள தன்மானத்தை அஃபெக்ட் பண்ற மாதிரி என்ன செஞ்சாலுமே நான் சொன்ன பனிஷ்மெண்ட், அதாவது 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் அண்ட் வித் ஃபைன் அவங்களுக்கு வந்து தண்டனை இருக்கு. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரணும்.